எதை பற்றி சொல்ல வராங்க? ஒன்றுமே சொல்ல வரல படத்தில். அந்த பேய் கான்செப்ட் அவளுக்கு ஏதோ ஒன்று ஆயிருக்கு, அதுக்கு ஏதோ கூட்டு போகிறாங்க. கடைசியில் சூரியக்கு மாத்திரையை போட்டு வேற மாதிரி போயிருக்க ஸ்பீச் அது கொய்யின்னு பாப்பா. கடைசி விவசாயி மாதிரி இந்த படமும் வந்து தமிழ் சினிமாவில் ஒரு தவிர்க்க முடியாத படம். நீங்கள் ஒரு 1.5 மணி நேரம் ஒரு படத்தை கொண்டு வரீங்க, முடிவு உங்களுக்கு இல்லைன்னா அப்போ நாங்கள் படம் பார்க்க முதல் சீனு போயிடலாம்ல. நீங்கள் ஏதாவது ஒரு ஜஸ்டிஃபை பண்ணணும்ல. நீங்கள் வந்து ஆடியன்ஸை ஃபுல் பண்ணக்கூடாது. முடிவு உங்களுக்கு கையில், உங்களுக்கு என்ன அது வேறு விஷயம் இல்லை. நீங்கள் ஆரம்பத்துலேருந்து ஒரு விஷயம் சொல்கிறீங்க, வந்து வெளியே வந்துடுவீங்க. வேணாம் ப்ரோ, வேணாம் பார்க்க வேணாம், சஜஸ்டே பண்ண மாட்டோம். படம் பரவாயில்ல, இன்னும் கொஞ்சம் ரொம்ப லென்த்தாக இழுக்கிறாங்க. சில பேருக்கு இந்த அளவில் கிடையாது, புரிய மாட்டேங்குது. பழைய காலத்தில் உள்ள ஆளுகளுக்கு புரியும். கதையே இல்லையா? ரொம்ப நல்லா இருக்குது. சப்போர்ட்டிங் கேரக்டர்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது. ரொம்ப அவங்களாம் ரொம்ப ரியலாக நடிச்சிருக்காங்க. ஒவ்வொரு கேரக்டருமே ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. ஆரம்பிச்சு ஒரு 40 நிமிஷம் கழிச்சு ஒரு சீன் வரும், ஒரு ஷேர் ஆட்டோக்குள்ள ஒரு சீன் வரும். அந்த சீனில் சூரியோட ஆக்டிங்காக இருக்கட்டும், ஆனாபென் அவங்களோட ஆக்டிங்காக இருக்கட்டும், உண்மையாக ரெண்டுமே நல்லா இருந்துச்சு. படம் கிளைமேக்ஸ்லாம் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி ஆடியன்ஸுக்கு விட்டுருக்காங்க. நம்ம கையில் இந்த படத்தோட எண்டிங் வந்து நீங்கள் தான் சூஸ் பண்ணுன்ற அளவுக்கு இருக்குது. ஸோ அது படம் பார்த்தா தான் ஆடியன்ஸ்க்கு அது கன்வே ஆகும். நல்லா இருக்கா சார்? எத்தனை கொடுக்கலாம்? 5க்கு எத்தனை கொடுப்பீங்க? 5க்கு ரேட்டிங்ஸ் எவ்வளோ கொடுக்கலாம்? 4 கொடுக்கலாம். வேற கடைக்கு போகலாம். வாடா. எல்லாத்துக்கும் பிடிக்காது, சினிமா விரும்பிகளுக்கு மட்டும்தான் பிடிக்கும். உண்மையிலே நம்ம குடும்பத்தில் நடக்கிறது தான். உண்மையிலே சொல்லப்போனால் என் குடும்பத்தில் நான் நடக்கிற மாதிரி அப்படியே படமாக எடுத்திருக்காங்க. மற்றபடி நான் எடுக்க வேண்டிய படத்தை உண்மையிலே சூரியனை எடுத்துருக்காங்க, சிவகார்த்திகேயனை எடுத்துருக்காங்கன்னு கூட நினச்சிக்கலாம். படம் PS வினோத்ராஜோட இயக்கத்தில் சூரிய அண்ணனோட நடிப்பில் சிவகார்த்திகேயனோட ப்ரொடக்ஷனில் ரிலீஸ் ஆகி வெற்றிகரமாக ஓடிக்கிட்டு இருக்க படம் தான் கொட்டுக்காளி. இந்த படம் மியூசிக்கே இல்லாமல் கொஞ்சம் வித்தியாசமாக அந்த படம் கொண்டு போயிருக்காங்க. இந்த படம் வந்து மக்கள் இந்த மாதிரி கொண்டாடுறாங்கன்னு சொல்லி நம்ம கேட்குறதுக்கு இன்னும் கொஞ்சம் ஆர்வம் அதிகரிச்சிருக்கு. புதுசாக ட்ரை பண்ணியிருக்காங்க. நிறைய அவார்டுகள்லாம் குமிஞ்சிருக்கு இந்த படத்துக்கு. நேஷனல் அவார்டு வாங்குவாராம் சூரி. கேட்போம் வாங்க. நீங்கள் இந்த கொட்டுக்காளி திரைப்படத்தை பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் படம் எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த படத்துக்கு எவ்வளோ ரேட்டிங்ஸ் கொடுக்குறீங்கன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி விடுங்க. கோட்டக்காளியா போன்ற ரிவ்யூஸுகளை கேட்குறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பண்ணாமல் நிறையா பேர் வீடியோ மட்டும் பார்க்குறீங்க. ஒரு 70-80 பேர் தான் பார்க்குறீங்க. நீங்களாவது கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. கொட்டுக்காளி திரைப்படத்தை பார்த்துட்டிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் இந்த படம் எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்டை பின் பண்ணுங்கள். சரியாதானா? சரிதான். வேறு ஒன்றும் இல்லை, நம்ம ஃபேமிலியில் நடக்கிறது அப்படியே ரியாலிட்டியாக இருக்குது. சூரியனை நடிப்பு சூப்பர். சூரியனை பற்றி பெஸ்ட்டு தான். அவர் இன்னும் மென்மேல் நல்லா படம் நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. அம்சமும் சேர்ந்த சினிமா அது இருந்தால் நல்லா தெரியும். சூரிய நல்லா அடிச்சிருக்காரு. கொண்டு போய் முடிச்சு விட்டுக்கணும். அதை சூரியோட 3வது வெற்றியா இருக்குமா படத்துல? அதாவது அண்ணன் நடிப்பு அரண்டிட்டாரு. அண்ணன் வாய்ஸ் தான் சொல்லி பேசுறாங்க. நடிப்புனா அரண்டிட்டாரு. பாருங்க, போய் பார்க்கலாம். பாருங்க, பாத்தியா நீங்களே? நைட்டு மட்டும் வராங்க, காலையில் வந்துக்கலாம் படத்துக்கு. நம்ம படம் எப்படி இருக்கு? சூரியன் ஆக்டிங் எப்படி இருக்கு? சூப்பராக இருக்கு ப்ரோ. யதார்த்தமான நடிப்பு. சூப்பரா படம் நல்லா இருக்கு. அது நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருக்காங்களா? ட்ரை பண்ணி பார்க்கலாம் சார், ஒரு பார்க்கலாம். அவ்வளோ டைம் பார்க்கலாமா இல்லை எப்படி? ஒன்றும் கதையே புரியலையே. ஃபுல்லாக வண்டியில் தான் ஓட்டிகிட்டு இருக்கேன். பார்க்கலாம். நல்லா இருந்துச்சு, பார்க்கலாம். ஆனால் கொஞ்சம் மொக்கை தான், ஆனால் நல்லா இருக்கு. இன்னும் மொக்கையாக தான் போச்சு. கொஞ்சம் மொக்கை தான், ஒன்றுமே இல்லை. ரிசல்ட் பார்ட் 2ல தான் தெரியும். இருக்கா? பார்ட் 2ல தான் ரிசல்ட் தெரியும். கேமரா கொடுத்துட்டு நீ போய் படம் பாருன்னு. நல்லா இல்லையா? நல்லா இருக்கா? ஷார்ட் புலி மாதிரி இருக்கு. உள்ள வந்து வெளியே வந்துடுவீங்க. வேணாம் ப்ரோ, வேணாம் பார்க்க வேணாம், சஜஸ்டே பண்ண மாட்டோம். வேணாம் ப்ரோ. வேஸ்ட்டு. படம் ஓகே, நல்லா இருக்கு. படம் பரவாயில்ல. நல்லா இருக்கு ப்ரோ. ஏன் ப்ரோ படம் சில பேர் நல்லா இல்லைன்றாங்களே? இது அது எப்படின்னா கொஞ்சம் ரொம்ப லென்த்தாக இழுக்கிறாங்க. சில பேருக்கு இந்த அளவில் கிடையாது, புரிய மாட்டேங்குது. பழைய காலத்தில் உள்ள ஆளுகளுக்கு புரியும். இந்த மை வைக்கிறது இதெல்லாம் வந்து இப்போ உள்ள கண்டிஷனுக்கு யாருக்கும் தெரியாது. பழைய உள்ள ஆளுகளுக்கு தெரியுது. அதனால வந்து இப்போ ஜென்ரேஷனுக்கு கனெக்ட் ஆகலை. அது
இல்லையா? இங்கேயுமாயா வந்துருக்க படம் வந்து ஒரு ஆர்ட் ஃபிலிம் தான். இது கமர்ஷியல் படம் மாதிரி இருக்காது. எல்லாத்துக்கும் பிடிக்காது. சினிமா விரும்பிகளுக்கு மட்டும்தான் பிடிக்கும். ஆமாம், ரொம்ப ஓவர் எக்ஸ்பெக்டேஷன்லாம் பண்ண அந்த அளவுக்கு எக்ஸ்பெக்டேஷனே வேணாம். யதார்த்தமாக எத்தனை பேர் கொடுப்பீங்க? 5க்கு எத்தனை கொடுப்பீங்க? 5க்கு ஒரு 4 கொடுக்கலாம். 4 கொடுக்கலாமா? ஆனால் நல்லா இல்லைன்னு மோசமாக சொல்கிறாங்க. கமர்ஷியல் ஆடியன்ஸுக்கு பிடிக்காது. ஒன்லி ஆர்ட் படம். ஆர்ட் ஃபியூச்சர் ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறவங்களாம் ரொம்ப யூஸ் ஆகும். வித்தவுட் மியூசிக் அசிஸ்டன்ட் சரி படம் நல்லா இருக்கு. படம் ஒரு குடும்பத்தில் உள்ளதை வந்து அப்படியே எடுத்திருக்காங்க. அவ்வளோதான். நம்ம குடும்பத்தில் என்ன நடக்கும்ன்றது நம்ம குடும்பத்தில் நடக்கிறது தான். உண்மையிலே சொல்லப்போனால் என் குடும்பத்தில் நான் நடக்கிற மாதிரி அப்படியே படமாக எடுத்திருக்காங்க. மற்றபடி நான் எடுக்க வேண்டிய படத்தை உண்மையிலே சூரியனை எடுத்துருக்காங்க, சிவகார்த்திகேயன் எடுத்துருக்காங்கன்னு கூட நினச்சிக்கலாம். படம் நல்லா இருக்குது. உண்மையிலே எல்லோரும் பார்க்க வேண்டிய படம் தான். சூப்பராக இருக்குது. படம் நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. பிடிச்சிருந்துச்சா? நல்லா இருக்கு படம். மக்களோட ரியல் லைஃப்பில் என்ன நடக்குதோ அதை அப்படியே காமிச்சிருக்காங்க. இன்னும் எதிர்பார்க்கலாம். அண்ணன் இதோட இன்னும் படங்கள் நிறையா எதிர்பார்க்கலாம். விடுதலை 2 இதெல்லாம் இருக்குது. சிவகார்த்திகேயனை வந்து சூரியனை வச்சு இன்னும் நிறையா படங்கள் எடுக்க வாய்ப்பு இருக்குது. பார்ட் 2 போடுவாங்களா இந்த படம்? பார்ட் 2 சொன்னார். சும்மா நக்கல் சொல்லுவாங்க. பார்ட் 2 வந்து அது வந்து அதாவது படத்தோட முடிவு மக்கள் கையில் அப்படின்ற மாதிரி முடிச்சிருக்காங்க. அது பார்ட் 2 அப்படின்றதெல்லாம் இல்லை. படம் நல்லா இருக்கு. ஸ்க்ரீன் பிளே நல்லா பண்ணியிருக்காங்க. டப்பிங் கிடையாது, ரியல் ஒரிஜினாலிட்டியாக எடுத்திருக்காங்க. நல்லா இருக்கு. ப்ரோ நல்லா இருக்குது படம். ரொம்ப நல்லா இருக்குது. சப்போர்ட்டிங் கேரக்டர்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது. ரொம்ப அவங்களாம் ரொம்ப ரியலாக நடிச்சிருக்காங்க. ஒவ்வொரு கேரக்டருமே ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. சப்போர்ட்டிங் கேரக்டர் ரொம்ப சூப்பர். எல்லாரும் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்டேஷனை ஃபுல்ஃபில் பண்ணியிருக்காங்க ப்ரோ. எக்ஸ்பெக்டேஷனை ஃபுல்ஃபில் பண்ணிச்சான்றதை தாண்டி கூழாங்கல் படம் நம்ம பார்த்துருக்கோம்ல, அதே மாதிரி தான் இருந்துச்சு. அதை தாண்டி மதுரை மக்களோட ஒரு பிரச்சனை ரூரல் ஏரியாவில் எப்படி இருக்கும், வில்லேஜ் ஸ்டைல் எப்படி இருக்குன்றதான் காமிச்சிருக்காங்க. முக்கியமாக கரெக்டாக இந்த படத்தில் இவங்களோட ஆக்டிங் தான் நம்ம பெருசாக சொல்லணும். கரெக்டாக ஒரு படம் ஆரம்பித்து ஒரு 40 நிமிஷம் கழித்து ஒரு சீன் வரும். ஒரு ஷேர் ஆட்டோக்கில் ஒரு சீன் வரும். அந்த சீனில் சூரியோட ஆக்டிங்காக இருக்கட்டும், ஆனாபென் அவங்களோட ஆக்டிங்காக இருக்கட்டும், உண்மையாக ரெண்டுமே நல்லா இருந்துச்சு. படம் கிளைமேக்ஸ்லாம் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி ஆடியன்ஸுக்கு விட்டுருக்காங்க. நம்ம கையில் இந்த படத்தோட எண்டிங் வந்து நீங்கள் தான் சூஸ் பண்ணுன்ற அளவுக்கு இருக்குது. ஸோ அது படம் பார்த்தா தான் ஆடியன்ஸ்க்கு அது கன்வே ஆகும். நல்லா இருக்கா சார்? எத்தனை கொடுக்கலாம்? 5க்கு எத்தனை கொடுப்பீங்க? 5க்கு ரேட்டிங்ஸ் எவ்வளோ கொடுக்கலாம்? 4 கொடுக்கலாம். நல்லா சூப்பர். நல்லா பிஎஸ் வினோத் நல்லா எல்லாத்தையுமே நல்லா ஒர்க் வாங்கியிருக்காரு. இது வந்து மதுரையிலோட ரியல் மூவிஸ், ரியல் கேரக்டர்ஸ் தான் எல்லாமே பண்ணியிருக்காங்க. ஒரு ஆர்டிஃபிஷியலாக எதுவுமே இந்த படத்துக்காக எதுவுமே இன்சர்ட் பண்ணலை. மதுரைக்காரங்க எப்படி இருப்பாங்க, என்ன மாதிரி இயல்பு, அதைத்தான் இந்த படத்தில் காமிச்சிருக்காங்க. உண்மையிலே இது வந்து நல்ல குட் ட்ரை. இது இந்த படத்தினால கண்டிப்பாக சூரியனுக்கு ஒரு நேஷனல் அவார்டு கிடைச்சாலும் ஆச்சரியப்படத்துக்குள்ள எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. எல்லாருமே வந்து இந்த படத்தை வந்து தேட்டரில் பார்த்தா தான் இதோட ஃபீல் உணர முடியும். ஓடிடியோ வீட்டில் உட்காந்து பார்க்குறது அவ்வளோ ரிசல்ட் இருக்காது. தேட்டரில் வந்து பாருங்கள். கண்டிப்பாக இந்த படத்தை வந்து சின்ன படத்தை பெரிய படமாக்குங்க. திருப்பி பாருங்கள். எனக்கும் திருப்பி அடுத்த வருஷம் இருந்தால் இன்னொரு தடவை பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது. நல்லா பண்ணியிருக்காங்க. சூப்பர், தேங்க்ஸ். அதே மாதிரி சிவகார்த்திகேயனா நல்லா குட் ட்ரை பண்ணி இந்த படத்துக்காக ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்காங்க. நல்லது. இது மாதிரி நிறையா படங்கள் தமிழ் சினிமாவில் வரணும். அதே மாதிரி பிஎஸ் ஆனதும் நிறையா படம் பண்ணணும். கண்டிப்பாக இந்த படம் வெற்றியடைய எல்லாருமே வேண்டிக்கிறோம். தேங்க்யூ.